அம்மன் கோவிலில் சுட சுட குருமாவோடு போடப்பட்ட பரோட்டா. ஆரம்பிக்கலாங்களா? பரோட்டாவை கொலப்பி அடிச்ச பக்தர்கள். புளியோதரை பொங்கலுக்கு டாட்டா வந்துருச்சு இப்ப பரோட்டா. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழா நிறைவு நாளன்று பிரசாதமாக பரோட்டா வழங்கப்பட்டதால் பக்தர்கள் உற்சாகமடைந்திருக்கிறார்கள். ஆலங்குளத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாத கடைசி மற்றும் புரட்டாசி முதல் வாரத்தில் இந்த திருவிழா நடக்கும். தொடர்ந்து புஷ்பாஞ்சலி, திருவிளக்கு பூஜை, 1008 குடம் மஞ்சள் தண்ணீர் அபிஷேகம், 207 பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்துதல், நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு படையல்களுடன் சாம பூஜை என வாண்டு திருவிழா களை கட்டி நடந்தது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இத்திருவிழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்த நிலையில் இவ்வாண்டு கோவில் பிரசாதமாக பக்தர்களுக்கு பரோட்டா மற்றும் சென்னா மசாலா வழங்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவு 12 மணிக்கு சுட தட்டி அடித்து புரட்டி சுட்டு பொறித்து கொடுக்கப்பட்ட பரோட்டாவை ஓட்டி போட்டு கொண்டு வாங்கி சென்னா மசாலாவோடு கலந்து அடித்தனர். தமிழகத்திலேயே இங்குதான் முதன்முறையாக பரோட்டா பிரசாதம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. Let's go.